மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம டிஎன்பிசி தேர்வுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். அதில் இன்று மூன்றாவது பகுதியாக தமிழ் தகுதி தேர்விலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது. அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்க அதுக்கு இனமான ஒரு பதிலை சொல்லுவாங்க. இது இனமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேற்றே கொஸ்டின்லேயும் பார்த்தோம், சரிங்களா? அடுத்த சரியான விடை வகையை தெரிவு செய்க. இது செய்வாயா என்ற வினார்வுக்கு நீயே செய். சரியா? நம்ம நீயே செய்ங்கிறது ஒரு ஏவல், சரிங்களா? அதனால் இது ஏவல் விடை அப்படின்னு பார்க்குறோம். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா. அதாவது அறியா வினா மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு அறிந்து கொள்வதற்காக இப்போ ஒரு சிலப்பதிகாரம் நடத்திட்டு இருக்காங்கன்னா அந்த கதையிலேருந்து ஏதாவது ஒரு டவுட் மாணவனுக்கு தெரியாது. அப்போ மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க. அதான் அறியா வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது. அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரப்போசல் அப்படிங்கிறதுக்கு கருத்துரு அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்குது. அடுத்து ஒரு தமிழ் சொல் தமிழாக்கம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது சட்டமன்ற உறுப்பினர். அடுத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பின்னு சொல்லுவோம், அவங்க பாராளுமன்ற உறுப்பினர். ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இதழியல். வெறும் இதழ்னு கேட்டாங்கன்னா மேகசின். ஊடகம் அப்படின்னா மீடியா. மொழியியல்னா லிங்குஸ்டிக்ஸ். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இது நம்ம ஒரு 3வது நாள் நம்ம பார்த்துட்ருக்கோம், பகுதி 3. இதில் எல்லாத்துலேயும் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்குது. உள்ளங்கை நான் 3 நாட்கள்லையும் பார்த்துட்டேன். இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி டெய்லியும் வந்துடுது. வெளிப்படைத்தன்மை. சரியா? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இது எதுக்கான உவமை அப்படின்னு பார்க்கும்போது தற்செயல் நிகழ்வு. அதாவது காக்கா உட்கார அது பனம்பழம் தானாக விழுந்துச்சு அப்படிங்கிறதா தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வினை குறிப்பிட்ற மாதிரி. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல அப்படிங்கிறதுக்கு உவமை அப்படின்னு பார்க்கும்போது ஒற்றுமையின்மை. இதுவும் நேற்றை பார்த்தது தான். நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து கொட்டினோன்னா அது செதறி தனித்தனியாக ஓடும். அதான் ஒற்றுமையின்மைக்கு சொல்லலாம். எடுத்துக்காட்டால் நம்ம இந்த உவமையை பயன்படுத்தலாம். அடுத்து, அப்துல் நேற்று வருவித்தான். வந்தான் இல்லை, வருவித்தான் அப்படின்னு இருந்தாலே அது பிறவினை. வந்தான் அப்படின்னா தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அதில் சட்டி உடைந்து போயிற்று. இந்த போயிற்று, ஆயிற்று, பட்டது, பெற்றது இந்த மாதிரி முடிஞ்சுனாலே செய்யப்பாட்டு வினை. சரியா? செய்யப்பாட்டு வினை. இது இதுவும் நம்மளோட பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. முக்கால்வாசி பள்ளி பாடப்புத்தகத்தில் என்ன மாதிரி இலக்கணங்கள் இருக்கோ அதை தெளிவாக படித்தாலே நல்லா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அந்த தொடர் எப்படிப்பட்டது அப்படின்னு கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் என்னது? ஆச்சரியக்குறி போட்டிருக்கறனால இது என்னது? உணர்ச்சி தொடர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த கேள்வி, மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இது எப்படி வினாவாக மாற்றுவீங்கன்னா, யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. இது எப்படி கேள்வியாக மாற்றுவீங்கன்னா, ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. அடுத்து, தொடுத்தல் தொடுதல். இதுக்கு என்னென்ன, அந்த தொடுத்தலுக்கு என்ன மீனிங் வருது, தொடுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் வருது, அது பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொடுத்தல் அப்படிங்கிறது அணிதல் அப்படின்னும், தொடுதல் அப்படிங்கிறது தீண்டுதல் அப்படிங்கிற பொருளே நம்ம பார்க்குறோம். அடுத்து, மறைந்து மறைத்து அப்படிங்கிறதுக்கான சரியான தொடர் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பசி கண்ணை மறைத்தது. சரியா? இது கரெக்டாக இருக்குது. உணவு உண்டதால் பசி மறைந்தது. சாப்பிட்ட உடனே என்னது? பசியெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ முதல் ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. பசி கண்ணை மறைந்ததுன்னு நம்ம பயன்படுத்த மாட்டோம்.
உணவு உண்டதால் பசி மறைத்தது, இதுவும் பயன்படுத்த மாட்டோம். அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 2. இது சொற்களை ஒழுங்குபடுத்தி கலவையாக இருக்கும். நம்ம என்னது கரெக்டான நேரான வடிவத்தில் எது இருக்கோ அதை இது பண்ணணும். அப்போ இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள், இது கரெக்டாக தொடராக இருக்குது. அடுத்து இதே மாதிரி இன்னொன்று, விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும், இதுவும் என்னது சரியாக ஒழுங்குபட அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இன்னொன்று கேட்டிருக்காங்க, ஏறு தழுவுதல் 2000 ஆண்டு கால தொன்மையுடையது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னது அப்படின்னு பார்க்கும்போது அதையே ஒரே சொற்றொடர்கள் கரெக்டாக ஒழுங்குபடுத்தி எழுதுறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அகரவரிசை. அகரவரிசை அன்றைக்கே பார்த்தது தான். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்களை வரிசைப்படுத்தணும். அதாவது உயிரெழுத்துன்னு என்னது ஆனாலேருந்து அவனா வரைக்கும் பார்க்கணும். அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் இந்த க ச அப்படின்னு ஒவ்வொன்றா என்னது காஞ சேன்னு என்னது வரிசைப்படுத்தி கரெக்டாக என்னது உயிர்மை எழுத்துக்களை வரிசைப்படுத்தணும். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன எழுத்துன்னா உயிரெழுத்துக்கள்லாம் என்னது அடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தான் என்னது க த தகர வரிசை, அடுத்து நகர வரிசை, அடுத்து பகர வரிசையில் உள்ள எழுத்துக்கள், இந்த மாதிரி அதுக்கடுத்து ஒவ்வொன்றா உள்ளது எல்லாமே எழுதுகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து அகர வரிசை தான். அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, வனப்பு, இதுவும் என்னது அகர வரிசைப்படி. அடுத்து அகர வரிசை ஃபுல்லாக எழுதிட்டோம் அப்படின்னா, அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அடுத்து உயிர்மை எழுத்து, சரியா? அந்த வரிசையில் எழுதுகிறோம். படி என்ற பெயர் சொல்லின் வினைமுற்றை கண்டறிக, சரியா? இப்போ வந்து படித்த அப்படிங்கிறதுனா என்னது அப்படின்னு பார்க்கணும். படித்தன்னா என்னது, ஏல முடிச்சுனாலே என்னன்னு பார்த்தோம், பெயரெச்சம். படித்து ஊல வந்துச்சுன்னா வினையெச்சம். அடுத்து படிக்கின்ற, படிக்கின்றங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து படித்தான் அப்படிங்கிறத எப்படி அது முடிஞ்சிருச்சு, அதனால் அதுதான் வினைமுற்றை குறிக்கிறது. அடுத்து வினையாளனையும் பெயரை சொல்லியிருக்காங்க. வினையாளனையும் பெயர்னாலே வந்து ஆர் ஓர் அப்படிங்கிற லாஸ்ட்டு ஆர் ஓரில் தான் முடியும். அப்போ இதில் தான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். கேட்டவர், சரியா? அரில் முடியுது, அர் அல்ல ஓர் இந்த மாதிரி முடியும். இங்கே பாருங்கள், இது கேட்டு ஊல முடிஞ்சதுனால வினையெச்சம். கேட்டான் அப்படிங்கிறது வினைமுற்று. அடுத்து கேட்ட அப்படிங்கிறது அகரத்தில் முடிச்சுன்னா பெயரெச்சம்னு பார்த்தோம்ல. சுடு என்ற சொல்லின் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. தொழில் பெயர் விகுதி வந்து தல் அல், இதுதான் தொழில் பெயர் விகுதி. நிறைய இருக்குது, அதில் முக்கியமானது இது. அப்போ சுடுதல் அப்படின்னு முடிஞ்சிருக்கனால இதுதான் அந்த தொழில் பெயர் அப்படின்னு பார்ப்போம். மயங்கிய இதோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மயங்கு வேர்ச்சொல் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். வேர்ச்சொல்னாலே எப்படி தான் இருக்கணும், ஒன்றை ஏவுறது மாதிரி இருக்கணும், ஒரு கட்டளை பிறப்பிக்கிற மாதிரி இருக்கணும். படித்தான் படி, எழுதினான் எழுது, பேசினான் பேசு, மயங்கினான் மயங்கு, இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து மறுபடியும் ஒரு வேர் சொல் கேட்டிருக்காங்க. வேரல் அப்படிங்கிறது வெல் அப்படின்னும், அடுத்து கோரல் அப்படிங்கிறது கொல் அப்படின்னும், சோரல் அப்படிங்கிறது சொல் அப்படின்னு இருக்குன்னா, அப்போ கோடல் அப்படிங்கிறது கோடுன்னு போட்டிருக்காங்க. கொடு அப்படின்னு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். கோடுங்கிறது கண்டிப்பாக என்னது இதுக்கு வந்து சரியான இதாக இருக்காது. இப்போ கொடுத்தான்னா அதுக்கு தான் கொடு அப்படிங்கிறது கூட வரும். எப்படி பார்த்தாலும் இது வந்து சரியாக பொருந்தாது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து உண்கிறேன் அப்படிங்கிறத உன் அப்படிங்கிறதா வேர் சொல்லாக இருக்கும். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா, சரியா? நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு வினாவாக என்னது இன்னொரு வினாவை ஒரு விடையாக கொடுக்காங்க. வினா எதிர் வினாவல் அப்படிங்கிற ஒரு விடை. அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க, ஆனால் அது எப்படி ஒரு கேள்வி மாதிரியே ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அப்போ வினா எதிர் வினாவல் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து குணக்கு குடக்கு இதெல்லாம் வந்து திசை பெயர்கள். என்ன திசை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கை குறிக்கிறதுக்காக இது வந்து குணக்கு குடக்கு அப்படின்னு சொல்லுவோம், சரியா?
அடுத்து ஏரி ஏரி அப்படிங்கிறதுக்கான ஒலி வேறுபாடுகள் அறிஞ்சு அதுக்கான பொருள் பார்க்கணும். இதுக்கு வந்து மரத்தில் ஏறினான், ஏரியில் குளித்தான் அப்படிங்கிறது தான் சரியான ஒலி வேறுபாடு அப்படின்னு பார்க்குறோம். சூழ் 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 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க சூழ் அப்படிங்கிறது கற்பம், அடுத்த சூழ் அப்படிங்கிறது ஆராய்ச்சி, அடுத்த சூழ் அப்படிங்கிறது சூளுரைத்தல், சபதம். அடுத்தும் ஒலி வேறுபாடு அறிஞ்சு அதுக்கேற்றாப்புல சரியான தொடரை அமைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கார் பருவம் சரியா எந்த ரூ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நன்றாக விளைந்தது எந்த லை வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து தானியங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நகரம் வந்திருக்கு, 2 சொல்லியா 3 சொல்லியா அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்து விலை வந்து மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது சரியா. அப்போ பருவத்துக்கு எந்த ரூ வந்திருக்குது, அடுத்து விளைச்சலுக்கு விளைந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த லை வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்து எலோக்ஷன் அப்படிங்கிறது பேச்சாற்றல் அப்படின்னு தமிழ் படுத்தியிருக்காங்க. அடுத்து லெவல் கிராசிங் அப்படிங்கிறது இருப்பு பாதை கடக்குமிடம். அடுத்து ரிவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து புரட்சி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து ஒரு வட்டார வழக்கு சொல் இருக்குது, பதனம் அப்படின்னு ஒரு சொல். பதனம்னா என்னென்னா பதனமாக ஒரு பொருளை கொண்டு போய் வை அப்படிம்பாங்க. பதனம்னா என்னது, கவனமாக அப்படின்னு அர்த்தம், கவனமாக. அடுத்து ஒளிமரபு. மரபில் வந்து காகம் கரையும், ஆந்தை அலரும், மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும் சரியா, சேவல் குயில் கூவும் சரியா. அப்போ வந்து கோழி கொக்கரிக்கும் அப்படிங்கிறது தான் என்னது கரெக்டான விடையாக இருக்கும். அது மட்டும் மாறுபட்டிருக்கு. அடுத்து மறுபடியும் இன்னொன்று ஒரு மரபு பிழை கேட்டிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிய கூரை வேய்ந்தனர் சரியா, கூரையை வேயற தான் செய்ய முடியும். அடுத்து பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன் இவங்கெல்லாம் வந்து ஒரு சமகால இக்கால கவிஞர்களாக இருக்காங்க. மரபு கவிதையில் வந்து ஒரு பெயர் பெற்றவங்க தான் ஔவையார். அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு பார்க்குறோம். அதனால் பொருந்தாதவங்க அவங்க தான். அடுத்து மகர குறுக்கம். மகர குறுக்கம்னா குறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும், சவுண்டு கம்மியாகும். இப்போ மகர குறுக்கம்னா மே இருக்குல்ல, மேக்கு மேலே புள்ளி வச்சா இதுதான் என்னது இம் இருக்குல்ல. இந்த வார்த்தை வந்து இப்போ புள்ளி வச்ச எல்லா எழுத்துக்குமே வந்து மெய்யெழுத்துக்கள் எல்லாமே அரை மாத்திரை. அப்போ இந்த அரை மாத்திரையிலேருந்து மகர குறுக்கம் அது குறுகும். எப்படி குறுகும் அப்படின்னா இதுலேருந்து இன்னும் பாதியாக குறுகும், அரையில் பாதி காலாக குறுகும். அதான் மகர குறுக்கம். எப்போல்லாம் இது குறுகும் அப்படின்னா இந்த மருண், போன், கோன், அடுத்து வந்து இன்னொரு இந்த மருண், போன், கோன் இந்த சொல்களில் வந்து குறுகும். அதே மாதிரி மகர மெய்யை அடித்து, மகர மெய்னா இதுதான், மகர ஒரு மெய்னா புள்ளி வச்சு எழுத்து, மகர மெய்யை அடுத்து வகரம் வரும் சொற்கள் எல்லாம் குறுகும். இங்கே பாருங்க, வரும் வளவன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அப்போ இந்த 3 சரியாக இருக்குது. இதுதான் என்னது மகர குறுக்கத்தில் அல்லாதது சரியா. மகர குறுக்கத்தை அடுத்து வகரம் வந்தால் மட்டுமே குறுகும், இல்லைன்னா போன், கோன் இந்த மாதிரி சொற்களில் குறுகும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தொழில் பெயர்லேருந்து வேறுபட்டதாக சுட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பொருந்தா சொல்ல பொறுத்தவரைக்கும் பாடுதல், கெடுதல், படித்தல் எல்லாமே தொழில் பெயர் விகுதி தல் அப்படிங்கிறது முடியுது. பாடியவள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்பாலை குறிக்குது. அப்போ அது மட்டும் வேறுபட்டிருக்கு. அடுத்து எளிது அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் அரிது. எளிதுனா ஈஸியாக ஒரு பொருளை ஒன்று செய்கிறது தான் வந்து எளிது, ஒரு வேலை செய்கிறது. அரிது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது. ஐம்பெருங்காப்பியங்களுக்கு எதிர்ச்சொல் ஐஞ்சிருங்காப்பியங்கள். நகுதல் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்கும்போது சிரித்தல், நல்லா சந்தோஷமாக இருக்குது. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் அழுதல். இடரளி நீக்குகவே அப்படிங்கிற ஒரு பாடல் வரி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆழ்வார்களோட பாடலில் ஒரு வரியாக இருக்கும். இடர் அப்படின்னா துன்பம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இவங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இடருங்கிறதுக்கு எதிர்ச்சொல், துன்பம்னு எதிர்ச்சொல் இன்பம். அடுத்து தானொரு அப்படிங்கிறத பிரித்து கேட்டிருக்காங்க. தான் கூட்டல் ஒரு, தானொரு. அப்போ இது எப்படி பிரியும், எப்படி சேரும் அப்படின்னு வச்சுக்கோன்னா
இன்னு கூட்டல் ஓங்கிறது, இன்னுங்கிறது என்னது, ஒரு மெய்யெழுத்து அடுத்து ஒரு உயிரெழுத்து. அப்போ இதுக்கு என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இன்னு கூட்டல் ஓ நோவா மாதிரி இருக்குது. அடுத்து இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர், அது எப்படி இப்படி மாறும் அப்படின்னு பார்க்கும்போது இது பண்பு பெயர், அதனால் மைவிகுதி கெட்டு அதுக்கேற்றாப்புல புணரும் அப்படின்னு பார்க்குறோம். எந்தமிழ்னா அப்படிங்கிறது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இந்த பத்தியை படித்து பொருள் சொன்னோம். இது வந்து ராமன் விளைவை கண்டெடுத்தவர் வந்து ராமன் தான், சர் சி.வி. ராமன். இந்த ராமன் வந்து எப்படி இந்த நோபல் பரிசுக்கு பெற்றுத்தந்த கேள்வி, இவருக்கு ஒரு கேள்வி எழுதலை. அது என்ன கேள்வின்னா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்குது அப்படிங்கிறது. எப்போ தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுதுன்னா பிப்ரவரி 28, அதாவது 1928 பிப்ரவரி 28 தான் இதை கண்டுபிடிச்சார். அதனால் என்னது, இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். சரியா, அந்த ஆய்வு முடிவு வெளியிட்ட நாள் தான் இந்த 1928 அப்படின்னு பார்க்குறோம். அதாவது சர் சி.வி. ராமனோட ஆய்வு முடிவு வெளிவந்த ஆண்டு 1928. அடுத்து இந்தியாவின் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை வென்றவர் வந்து சர் சி.வி. ராமன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்களை எழுதணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், மாணவர்கள் அப்படின்னு முடிச்சிட்டுனா அப்போ கொண்டிருக்கிறார்கள், கல்விகுதி கல்லில் ஆரம்பிச்சுட்டா கல்விகுதி முடியணும். சரியா, இங்கே கல்விகுதி வந்திருக்கு, இங்கே என்னது கல்விகுதி வரலை. இங்கே கல்விகுதியே இல்லை, ஆனால் இங்கே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கல்விகுதி இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இது எல்லாமே வராது, இது மட்டும்தான் சரியாக வந்திருக்கு. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. சரியா, என் பள்ளி பருவத்தில் பசுமை மாறா நினைவுகள், இங்கே நினைவுகள் தான் முக்கியம். சரியா, நினைவுகள் வச்சு தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. சரியா, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒருமை அப்படின்னா என்ன வார்த்தை லாஸ்ட்டு சேர்க்கணும், பன்மை அப்படின்னா என்ன வார்த்தை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஒருமை அப்படின்னா லாஸ்ட்டு தூளை முடிக்கணும். சரியா, பன்மை நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது வந்து நேல முடிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு அதுக்கு ஏற்றப்பல, இப்போ மாடு, மாடு ஓடியது, மாடு வந்து ஒரு மாடு, ஒரு மாடுனால நான் மாடு ஓடியதுன்னு முடிச்சிட்டேன். மாடுகள் அப்படின்னு நான் போட்டினேன்னா மாடுகள் ஓடின. சரியா, மாடுகள் ஓடின, பன்மைக்கு நான் என்ன தான் பண்ணணும், நேல தான் முடிக்கணும். இதுதான் விதி, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருமை பன்மைன்னு வந்தாலே இதுதான் அடிப்படை, இதுதான். இப்போ பாருங்கள், இதில் நினைவுகள் தான் முக்கியம், நினைவுகள் தான் கல்விகுதி வந்திருக்கு. அப்போ இங்கே இதில் தான் முடிக்கணும், பன்மையில் முடிச்சுக்கனால இப்படி தான் முடிக்கணும். சரியா, இங்கே பாருங்கள், மற்ற எல்லாத்துலேயுமே என்னது அது சார்ந்து இல்லது எல்லாமே தப்பாக கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான் என்னது, என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள், நினைவுகள்ங்கிறது பன்மை. நினைவு அப்படின்னா அதில் எப்படி முடிச்சிருக்கணும், அதுக்கேற்றாப்புல அது எழுகின்றது அப்படின்னு முடிச்சிருக்கணும். ஏன்னா ஒருமையில் வந்தால் தூளை முடிக்கணும்னு பார்த்தோமா, பன்மையில் வந்துச்சுன்னா நேல முடிக்கணும். இன்னும் 2 கேள்விகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல எளிமையாக புரியும். அடுத்து மறுபடியும் ஒரு ஒருமை பன்மை கேள்வி கொடுத்துருக்காங்க. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. நீர்நிலைகள் உள்ளனன்னு முடிச்சிருக்காங்க, நேல. அப்போ பன்மையில் வந்திருக்கனால நேல முடிச்சிருக்காங்க, கரெக்டு தானே. அப்போ அங்கே நீர்நிலைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்னது உள்ளது அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அதுதான் சரியான விடையாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக அப்படின்னு பார்க்கும்போது நாளிகேரம் அப்படின்னா தென்னை, அடுத்து கோழி அப்படிங்கிறது அரச மரம், சாலம் அப்படிங்கிறது வந்து ஆச்சா மரம், தாமசம் அப்படிங்கிறது வந்து பச்சிலை மரம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து எது வந்து தவறாக இணையாக இருக்குது, தவறாக பொருந்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிளைனா சுற்றம் உறவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பேதையர் அப்படின்னா அறிவில்லாதவங்க. அடுத்து போற்றார் அப்படின்னா பகைவர்.
அளந்தவர் அப்படின்னா கொடையாளர் கிடையாது. அடுத்து ராவண காவியத்திலிருந்து சில சொற்களை கொடுத்து அதுக்கான பொருள்லாம் கேட்டிருக்காங்க. அதில் மைவனம் அப்படின்னா மலைநெல்னு அர்த்தம், முருகு அப்படின்னா தேன்னு அர்த்தம், மதியம்னா நிலவுன்னு அர்த்தம், துவரைனா பவளம்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த 2 சொல்லும் வந்து ராவண காவியத்திலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து ஓர், அஃது, அது இதெல்லாம் எங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வரியிலேருந்து நம்ம விளக்கம் இதுதான் சரியானது, இதுலேருந்து விளக்கலாம். இரவு அப்படிங்கிறது என்ன சொல்? உயிரெழுத்தா உயிர்மை எழுத்தா? உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வருமா ஓர் வருமானா ஓர் தான் வரணும். அடுத்து பகல். பகல்ங்கிறது பேங்கிறது என்ன எழுத்து? ஒரு உயிர்மை எழுத்து. இப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் போட்டான்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓரு அப்படிங்கிறது சேர்க்கணும். கரெக்டாக இருக்கா? அடுத்து நாள். நாளில் நா அப்படிங்கிறது என்ன எழுத்து? ஒரு உயிர்மை எழுத்து. அப்போது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன தான் சேர்க்கணும்? ஒரு அப்படிங்கிறதான் சேர்க்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி என்னது நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சு படித்தாலே போதும். சாலவும் நன்று. சால, ஒரு, தவ, நனி, கடி, களி இது எல்லாமே உரிச்சொல். அப்போ இது உரிச்சொல் தொடர் அப்படின்னு பார்க்குறோம். பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சுவர்னா எழுப்பணும், கூடைனா முடையணும். சுவர்னா எழுப்பணும் சொல்லியாச்சு, கூடைனா முடையணும்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து மரபு பெயர்கள். இந்த மரபுக்கு இது இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து இதுவும் சரியான தொடர அமைக்கணும். இது வந்து கம்பராமாயணத்தில் உள்ள ராமரை பற்றின ஒரு வரி. கம்பர் வந்து எழுதியிருக்காங்க. இது மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ அப்படிங்கிறதான் சரியான வைப்பு முறை. அடுத்து பழம் அப்படிங்கிறதோட கூட்டப்பேர் வந்து பழக்குலை அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும். கற்குவியல், ஆட்டு மந்தை, விறகு கட்டு இந்த மாதிரி இதில் வந்து பழைய புத்தகத்தில் உள்ளது. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்குவியல், ஆட்டு மந்தை, பழக்குலை, அடுத்து வந்து லாஸ்ட்டு வந்து விறகு கட்டு. அடுத்து கல் அப்படின்னு பார்க்கும்போது கற்குவியல் அப்படிங்கிறதான் சரியான கூட்டு பெயராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது. இஸ்மத் சந்நியாசி அப்படிங்கிறது தூய துறவி அப்படிங்கிற பொருள் பற்ற ஒரு பாரசீக சொல். சரியா? கம்பர் எழுதிய நூல்களுள் ஒன்று சடகோபர் அந்தாதி. சரியா? அதாவது இது எல்லாமே வந்து இவங்களோட நூல். நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம்லாம் வந்து குமரகுருபரோட நூல். சடகோபர் அந்தாதி வந்து இந்த சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, ஏர்70 இதெல்லாம் வந்து கம்பரோட நூல். அடுத்து குண்டம் அப்படிங்கிறது வந்து குளிக்கும் நீர்நிலை. பொருந்தாதது கேட்டிருக்காங்க. மல்லெடுத்த அப்படிங்கிறது வந்து வலிமை பெற்ற அப்படிங்கிறதுக்கு பதிலாக வலிமை அற்ற அப்படின்னு. இது பார்த்தோன்னே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்க முதல் பகுதியை பார்த்தோன்னே. ஆனால் இது வலிமையை அற்ற அப்படின்னு இருக்குது. சரியா? இது வந்து நாட்டுப்புற பாடல் ஒன்று இருக்கும் 6ஆம் வகுப்பில், அதுலேருந்து எடுத்திருக்காங்க. சமர்னா போர், எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி, நல்கும் அப்படின்னா தரும். அடுத்து ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிறது ஒப்புரவு நெறி அப்படின்னு பார்க்குறோம். ஈக்விஸ்ட்ரைன் அப்படிங்கிறது வந்து குதிரை ஏற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிதான். அதே மாதிரி சதம் அப்படின்னாலே 100. இது கிரிக்கெட் பார்த்துறவங்க எல்லாருக்குமே தெரியும். சதம்னாலே 100ன்னு தெரியும். கட்டுரையை படித்தான். இதை வந்து வேற்றுமை தொடர். சரியா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஐ விகுதி வந்திருக்கு. அது என்ன ஐ உருபு அப்படின்னு பார்க்கும்போது இது வேற்றுமை உருபு நம்ம பார்த்துருப்போம். ஐயால் கூ இன்னது கண், அதில் இது 2ஆம் வேற்றுமை உருபு. அப்போது ஐ அப்படிங்கிறது வேற்றுமை வந்து வெளிப்படையாக வந்து பொருளை தந்துருச்சு. அதனால் இது கூற்றும் காரணமும் சரியாக தான் விளக்கியிருக்கு. அடுத்து இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வந்து மறுத்தார். ஏன் அப்படி? அதுக்கு காரணம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இப்பேரண்டம் பெருவெடிப்பினால்
உருவானதே சரியா அப்படின்னு அவர் நம்புகிறார். கணித அடிப்படையில் அவர் விளக்கியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து இல்லை கடவுள்லாம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து நம்புகிறாரு. ஓடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது எப்படிலாம் பொருள் தரும் அப்படின்னு பார்க்கும்போது ஓடுதல், மேற்கூரை ஓடுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் ஓடு தான். அடுத்து நகை அப்படிங்கிறது சிரிப்பு, அணிகலன், இது ரெண்டுமே எனது நகை தான். வன்மை அப்படிங்கிறது வந்து ஈகை, இன்னொன்று வலிமை அப்படின்னு அர்த்தம். அடுத்து அடைப்புக்குள்ளே உள்ள சொற்கள் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக இதோட பொருத்தி பொருள் படுற மாதிரி பார்க்கணும். இது மழை இருக்குது, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், இதுதான் சரியாக இருக்கும். அடுத்து அடைப்புக்குள் மறுபடியும் அதே மாதிரி தான் ஆசிய ஜோதி கொடுத்துருக்காங்க. ஆசிய ஜோதியோட எது கரெக்டாக இருக்குன்னா, புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசுகிற நூல் தான் எனது ஆசிய ஜோதி. இது யார் எழுதியிருப்பா? இது யார் எழுதியிருப்பான்னு தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவர் வந்து 36 ஆண்டுகளாக ஒரு ஆசிரியர் பணியாற்றினா ஒருத்தர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஆசிரியர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியான வாக்கியத்துக்கு அதுக்கேற்றாப்புல இந்த 2 வாக்கியத்தை இணைகிற மாதிரி சொற்கள் வந்து அமைச்செழுதணும். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். டேஸ் அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. அதனால் அப்படிங்கிறது இங்கே வந்து இணைப்பு சொல்லாக பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து வினாச்சொல். திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார்? பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது? எளிமையானது இதெல்லாம். முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார். நேற்று அப்போ முடிஞ்சிச்சு, அப்போ வந்தார் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அடுத்து மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறது. ஆமாம், குறிப்பிட்டுட்டார், முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்படின்னா அது இறந்த காலம். தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார். இதுவும் கொடி ஏற்றிட்டார், முடிஞ்சிருச்சு, அப்போ இறந்த காலம். அடுத்து இந்த சொற்கள்லாம் சேர்த்து வச்சு நம்ம பொருள் தர மாதிரி சொற்கள் சேர்க்குறோம். அதில் நீதி நூல், விண்மீன், எழுதுகோல் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து புதிய சொல். அப்போ குருவி இருக்குது, அப்போ அதோட சேர்ந்தால் குருவி கூடு, சேர்ந்தால் குருவி கூடு அப்படிங்கிற ஒரு புது சொல் உருவாகுது. அடுத்து எழுத்து வழக்கு சொல்ல வந்து எது அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து மரபு பார்த்துருப்போம்ல, மரபு பிழை இல்லாத சொற்கள், அதை தான் இதை கொடுத்துருக்காங்க. எழுத்து வழக்குன்னு கொடுத்தோடனே நம்ம யோசிச்சிடக்கூடாது. காகம் கரையும், சரியா? ஒளிமரபில் இது வந்துடும் மரபு பெயர்களில். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொற்களை பொறுத்துக. விளைச்சல் அப்படிங்கிறத விளைச்சல் அப்படின்னு படிப்போம். புடிவாதம் அப்படிங்கிறது பிடிவாதம். விலை அப்படிங்கிறத விலை. அம்மாசி அப்படிங்கிறத அமாவாசை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒசரமா, வளர்ந்துட்டான், இந்த மாதிரி சொற்கள்லாம் இருக்குது. அப்புறம் வளர்ந்துட்டான், இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதில் தான் அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது தான் என்னது சரியான எழுத்து வழக்கில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கூட்டு பெயர்க்கில் வந்து சோளம் அப்படின்னாலே சோள கொள்ளை தான் வரும். அடுத்து முத்தமிழ் அப்படிங்கிறது இயல், இசை, நாடகம். அதுக்கு என்ன குறி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும், நிறுத்தற்குறி. அடுத்து மரபு பெயர்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தான் என்னது கோவை அப்படின்னு மாறிடுச்சு. திருச்சிராப்பள்ளி எப்படி மாறிடுச்சுன்னா திருச்சி. மயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூர் அப்படிங்கிறது தான் மருவி தான் என்னது இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ப்ரௌசர் அப்படிங்கிறதுக்கு வந்து உலாவி அப்படின்னு பார்க்குறோம். ருசி அப்படிங்கிறதுக்கு தமிழ், அதுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு பார்க்கும்போது சுவை.
டெரகோட்டா அப்படிங்கிறதுக்கு சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முற்றுப்பெறுது. நீ வந்து ஏற்கனவே எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது எதுவாக இருந்தாலும் கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. அதுக்கான சரியான விடையை வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.